Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌலிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி கிளம்பிட்டோம். கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு அவனுக்கு ஒருத்தன் தான் எடுக்கல, உங்களுக்கும் தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம கிளம்பிட்டோம். அதான் சேத்தா மாதிரி தானே இது பண்ண போறீங்க. ஆமா ஆமா. ஸோ எல்லாத்துக்குமே எடுத்துட்டு ஒரு வழியா இன்னையோட வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலான்ட்டு. ஏன்னா நாட்கள் இன்னும் கரெக்டா இன்னைக்கு என்ன தேதி 23. அடுத்த மாசம்லாம் நேரத்துக்கு பாப்பாவோட மேரேஜ் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சிட்டு ஆராம்சே உட்காந்துருப்போம் அப்படியே ஹாப்பா அப்படின்ட்டு. ஆனா February 2 நம்மளோட ரிசப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு உண்டான வேலைகள் தான் அடுத்த மாசம் நேரத்துக்கு பார்த்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் மேரேஜ் முடிஞ்சு அவங்கள டாட்டா சொல்லி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க வேலையை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி அம்மாவும் பையனும் என்னென்னலாம் பண்றாங்க, ஒரே காமெடியா இருக்கும். இன்னைக்கு நான் ரசிக்கிறேன் உட்காந்து, நீங்களும் வீடியோவில் ரசிங்க. நான் ஒன்று விடாம எல்லாத்தையும் எடுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னப்பா உனக்கு எங்க வாங்குறதுக்கு எதுவும் இல்லன்ட்டு வந்தவன புடிச்சீங்க? இல்ல அப்படி இல்ல. This is my birthday shopping. Birthday gift. First gift. என்னது அது உள்ள எடுத்து காட்டு. அது வீட்ல போய் காட்டுறேன். வீட்ல போய் காட்டுறியா? எல்லாம் வாங்கவே காட்டுவேன். அது இதே பேக்ல நீ போட்டுக்கோ. நீ வாங்குறதெல்லாம் இந்த பேக்ல போட்டுக்கோ. இந்த பேக்ல. ஆமா. பொண்ணு சொல்லல பைப்பையா புடிச்சிட்டு போவேன். நானும் பைப்பையா புடிச்சிட்டு போவேன். எல்லாம் உனக்கு எந்த ஷாப்ல என்ன வாங்கணும்னு சொல்லி போய் பை வாங்கிட்டு வந்துடுறேன். பைப்பையா புடிச்சுனு வா. I'm seriously asking. உன் பொண்ணு மட்டும் பைப்பையா வாங்குதுல, அந்த மாதிரி நானும் பைப்பையா வாங்குவேன். நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒருத்தர் பாருங்க, அதான் பர்த்டே வருது. வருதுதான், யாரு இல்லன்னா எல்லாருக்கும் தான் வருது. பர்த்டே கிஃப்ட்னா கோல்டு, அவள் தான். பேபி மாவோட வசனம் கேளுங்க. இல்ல நான் கரெக்டா தான் பேசுறேன். ட்ரெஸ் எடுத்து குடுத்தியா, செருப்பு ஆர்டர் போட்டேனா, பர்ஃபியூம் வாங்கி குடுத்தியா, அதுக்கப்புறம் வாட்ச் வாங்கணுமா, அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக் வாங்கணுமா, அதுக்கப்புறம் கோல்டு வாங்கணுமா, இதெல்லாம் தான் பர்த்டே ஷாப்பிங். வர மக்களுக்கு ஷாப்பிங் பண்றேன், அதனால எனக்கு தெரியவே மாட்டேன். இந்த வருஷத்துல வந்து பர்ஃபெக்டா பண்ணலாம்னு இருக்கேன். வெரி குட் வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க, விசில் அடிங்க. வர நீ நிறைய பேச கத்துக்கணும்ப்பா. இது வாட்ச் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பிராண்ட் பாது தெரியல. அப்ப வந்துரு. எல்லா கலர்லயும் வச்சிருக்கேன். மிஸ்ஸிங் ஜோக்கர். நான் கரெக்டா தான் ஷாப்பிங் பண்றேன். நான் ஒன்னும் சொல்லப்பா, பக்கத்துல நிக்கிற ஜோக்கரை பத்தி பேசுனீங்கறப்பா. அவனுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்துட்டு சும்மா நிக்க வச்சுட்டுங்கிறல்ல. பாரு உள்ள பாவம், கேமராவையும் பார்க்க மாட்டேங்குது, மூஞ்சியும் பார்க்க மாட்டேங்குது, வாட்சியும் பார்க்க மாட்டேங்குது, திணறது ஒரே. பர்த்டே ஷாப்பிங் ஃபார் மீ. சரியா, அவனுக்கு கிறிஸ்மஸ் ஷாப்பிங் தான். அது பர்பிள் பா. அது தாங்க மேல. பிங்க் பிங்க்னா இப்ப பர்பிள பாத்துட்டு பர்பிள கை காட்டுனுங்கற. பர்பிள் இதெல்லாம் பிரைஸ் இருக்கு. இது 7395. நான் பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுடா. இது நல்லா தான் இருக்கு. காட்ட ஏற்கனவே இந்த மாதிரி வச்சிருக்கல்ல, அது என்ன கலர்? சார் ரைட் அங்க நியூ ரிமோஸ் கலெக்ஷன்ஸ். ரவுண்ட் நிறைய வச்சிருக்கு. ஸ்கொயர் தான் இல்ல. என்னப்பா அடுத்தது என்ன வாங்கிட்டு சுத்தினுங்கற? அடுத்தது வந்துட்டு வாட்ச் வாங்கியிருக்கேன். செருப்பு வாங்குவோம். பேக் வேணான்னு நீ சொன்ன, என் காதுல விழுந்தது, உன் காதுல விழலையா? என் காதுல விழுந்தது. அது கோல்டு கண்டிப்பா வாங்குவேன், அது சொன்னாலும் சொல்லினாலும் அது உண்டு பா. இதெல்லாம் பாருப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபீனிக்ஸ் மால் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டெக்கரேட் பண்ணிருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு. கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் மேல வண்டி ஃபுல்லா இருக்குது, வேன் ஃபுல்லா.
பரவாயில்ல, இவ்வளவு செலவு பண்ணி சூப்பரா பண்றாங்க. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணுவாங்க. அது பேபி கோல்டு கிஃப்ட்டுக்கு வந்து நின்று இது. ஏய், கோல்டு கிஃப்ட் தானே சொன்னேன், ஏன் டைமண்ட் செக்ஷன்ல வந்து நிற்கிறேன்? எல்லாம் ஒண்ணுதானே. ரேட் அப்படியே ஏடாத, மாறி மாறி தானே ரேட்டு. அவர் நான் கேக்குற பட்ஜெட்ல குடுக்குறாரு. உன் பட்ஜெட் என்ன? என் பட்ஜெட் நான் பார்த்து தான் டிசைட் பண்ணுவேன். அதேதான் இங்கேயும் நான் யோசிக்கிறேன். உங்க அம்மா ஒண்ணு நல்லா விவரமா பெற்றிருக்குதுப்பா. ஐயோ, உன் விவரம்லாம் எனக்கு இருந்துருந்துன்னு வச்சுக்கோ, நான் இழந்ததை விட 100 மடங்கு ஜாஸ்தி வச்சுன்னு வந்திருப்பேன் இந்நேரத்துக்கு, இழக்காம பத்திரமா. தானே பேசுறேன். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? நீ யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, நீ யாரு, எந்த இடத்துல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எந்த ஊர்ல இருந்து பண்ணாங்க, எல்லாம் எனக்குன்னு தெரியும். காட்டு, கழுத்து தெரியணும். கழுத்துல நல்லா தான் இருக்குது. நீ பாரு, இதுதான் அழகா இருக்கு அதை விட. ஆல் ஷாப்பிங் முடிஞ்சது. நம்ம ஷாப்பிங் இல்ல சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டே இருப்போம். ஷாப்பிங் இல்ல சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டே இருப்போம். நீ பண்ணல, இது எனக்கு மேக்ஸிமம் அவ்வளோதான் எடுத்துருக்காங்க. நான் வந்து பர்த்டே கிஃப்டா வந்து 3 வாங்கியிருக்கேன். பர்த்டே கிஃப்ட்னா அவங்களா ஆசைப்பட்டு வாங்கி தரணும். நீ வந்து மிரட்டி வாங்கல, நீ தான் பார்த்தனே. மிரட்டி வாங்கணுமா? ஆசைப்பட்டு அவங்கதான் வாங்கி தரணுமா? ஆமா, பர்த்டே கிஃப்ட் வாங்கணும்ல, அப்படி வாட்ச் பா. என்ன பேச்சு பேசிட்டேன் நான் பாத்தேன். பர்த்டே கிஃப்ட் ஆசைப்பட்டு வாங்கி தரணும், மிரட்டி வாங்க. பர்த்டே வாட்ச், பர்த்டேக்கு வாட்ச், ஹேண்ட்பேக், எதுவும் கேக்குது. நீ வந்து நான் உனக்கு இதை வாங்கி ஆசைப்படுறேன், கூட்டு வாங்கி தர கிஃப்ட். அதுதான் கோல்டு. ஆமா, அது கோல்டு தான். அதுக்கு அதுவும் அதுவே இதே கடையில போயிட்டு இது நல்லா இருக்குல்ல, இது தரலாம் அப்படிதான் சொல்லிச்சு. நான் உனக்கு யோசிச்சு வச்சிருக்கேன், அது அம்மா பிடிச்சது தான். அது ஏற்கனவே பார்த்து அப்படி நான் வச்சுக்கிச்சு முடியாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். பூ மோதிரமா? நீ மோதிரம் மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு நீ அங்க போய் எல்லாத்தையும் பாத்துருங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவீங்க. யாருக்கும் ஆரம்பத்தான் பச்சேன். இப்போத்திய பட்ஜெட்டுக்கு, கல்யாண பட்ஜெட்டை விட பெரிய பட்ஜெட் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த பட்ஜெட்டுக்கு இப்ப நம்மளுக்கு என்ன தேவையோ அதுதான் வாங்கலாம். கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு நான் காட்டுறேன். என்னோட பர்த்டே ஷாப்பிங் தான் மேக்ஸிமம் முழுக்க இது என் பர்த்டே ஷாப்பிங்காவே மாறிடுச்சு. நான் வந்து ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன், பட் அதனால் அது வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. பட் பர்த்டேக்கு இந்த மாதிரி தான் இனிமேல் வாங்கணும் அப்படிங்கிறத நானுமே எய்ம் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட வந்து நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுமே மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்ஸஸும் வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒன்னொன்னும் இந்த மாதிரி இப்ப சேர்த்தணும் அப்படிங்கறது. ஏன்னா ஃபியூச்சர்ல நமக்கு அடுத்தது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களும் அதை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான். இப்ப வந்து இவருக்கு வந்து நம்ம 2 ஷர்ட் எடுத்தோம். ஆல்ரெடி ஒரு ஷர்ட் வச்சிருக்காரு, பட் இருந்தாலுமே இல்லாத கலர் என்னென்னவோ அதெல்லாம் தான் வாங்கினேன். இந்த எல்லோ கலர் நல்லா இருந்தது அவருக்கு, லெமன் எல்லோ. ஆக்சுவலா இந்த எல்லோ நீ லெனின் ஷர்ட் எடுக்கணும்ன்றதுக்காக நான் எடுத்தேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம ஆக்சுவலா வந்து இவருக்கு நிறைய வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு எல்லோ வச்சிருந்தேன், இப்பதான் அந்த எல்லோ காணும்னு நினைக்கிறேன். அது கோயம்புத்தூர்ல இருக்கும்போது இப்ப எல்லோ காணும். சரி, அதனால திருப்பி இந்த எல்லோ இல்ல அப்படிங்கறனால இந்த எல்லோ நான் எடுத்தேன். அப்புறம் வந்து இதுவுமே லெனின் ஷர்ட் தானப்பா உனக்கு? ஆமா ஆமா. இதுவுமே கிரீன் ஷேடு, இதுவுமே செமையா இருந்தது. ரெண்டுமே இவருக்கு போட்டது இன்னைக்கு சூப்பரா இருந்தது. அதனால இந்த 2 ஷர்ட் மட்டும் இவருக்கு கிறிஸ்துமஸ், நியூ இயர் ஈவென்ட் எதுக்கு வேணா போட்டுக்கலாம், அதுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்லிப்பர் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லிப்பர் இல்ல, இது இந்த ஷூ, மார்வாடி ஷூ. இந்த ஷூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசப்ஷன், மேரேஜ் அதுக்காக இது யூஸ் பண்றதுக்காக. இல்லப்பா, நானும் முடிவு எடுத்துட்டேன். 11 ஷூ ஸ்லிப்பர் வாங்குவேன் நானும். 11 வாங்க. ஆமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கு. இது 42பா, அதான் சைஸ் 8.
42 அப்ப சரி சைஸ் செட். ஓகே फ्रेंड्स, இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், காஸ்ட்லி. அது இது வந்து என்ன பிராண்ட் நீங்களே போட்டு பாத்துக்கோங்க. டா வின்சி பிராண்ட். ஆனா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் நான். எடுத்து போடு, எல்லாமே அப்ப பார்த்தாலும் எங்களுக்கே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி சாக்ரிஃபை பண்ற, அதனால வேணாம், உனக்கு என்ன பிடிக்குதோ நீயும் எடுத்து போடு அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணி இது எடுக்க சொன்னேன். இது எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஸ்லிப்பர் வந்து நான் என்கிட்ட எல்லா கலருமே மேக்ஸிமம் வச்சிருக்கேன், ஒரு சில கலர்ஸ் தான் இல்ல, அதுவுமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக நான் எல்லாமே பை பண்ணிடுவேன். பை பண்ணிட்டேன்னா அக்கேஷனலா நான் யூஸ் பண்றதா, ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு நிறைய வச்சிருக்கேன். அது ஒரு 3-4 ஸ்லிப்பர் தான். பட் என் ட்ரெஸ்ஸுக்கு அக்கேஷனலா வெளியில ஏதாவது ஃபெஸ்டிவல், நம்ம ஏதாவது ஈவெண்ட் போறோம், ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு மட்டும் நிறைய வச்சிருக்கேன். அதுல ஒரு சில கலெக்ஷன் தான் நான் ஃப்ரீயா இருக்கும் போது மேரேஜ் எல்லாம் முடிச்சு நான் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். ஓகேவா, எல்லாமே காட்டுறேன். இது வந்து இது வாங்கினேன், இந்த சில்வர் கலர் என்கிட்ட இல்ல, அதனால இந்த சில்வர் கலர் வாங்கிட்டேன். நான் நிறைய செருப்பு அங்க போட்டு பார்த்தேன், எல்லாமே காலுக்கு நல்லா இருந்தது, பட் என் பாடிக்கு நல்லா இல்ல, செட் ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நம்ம வாங்கினு கால் வலிக்குது, கை வலிக்குது, நீங்க கீழே விழுந்து வாரணும்னு வைங்களேன், தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இதை வந்துட்டு இதவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதவே வாங்கிட்டேன், ஹில்ஸ் செப்பல் இல்லாம. அதுக்கப்புறம் முக்கியமான ஷாப்பிங் இதுதான் மெயின் பர்த்டே கிஃப்ட் ஷாப்பிங். இது வந்து பர்ஃப்யூம் வாங்கினேன். சரிங்களா, இந்த பர்ஃப்யூம் வாங்கினேன். எனக்குன்னு நான் இது வரைக்கும் பர்ஃப்யூம் எல்லாம் வாங்க மாட்டேன், எதா இருக்கிறது வீட்டுல அடிச்சுப்பேன், அந்த மாதிரிதான். இப்ப வந்து எனக்குன்னு தனித்தனியா ஒண்ணுன்னா நான் வாங்கி வைக்கிறேன், இனிமே அப்படிதான் வாங்குவேன். வந்து 2 ஃபிளேவர் உள்ள இருக்கும் அப்படின்னாங்க, அங்க அடிச்சு பார்த்தேன். பட் ஆனா அந்த அடிச்சது இன்ன வரைக்கும் என் உடம்புல ஸ்மெல் வந்த மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுப்பா? ஒண்ணுமே தெரியல. சரி, ஓகே. பக்கத்துல நமக்கு இன்னும் பெர்ஃப்யூம் பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ண தெரியல, மத்தவங்க சொல்றதான் வாங்கிட்டு இருக்கோம், அதை அடிச்சு பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கி அடிச்சு பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இருக்கு. நம்ம அது மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுவோம், இப்ப இல்ல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னோட இது வந்து இங்க ஃபைனல் வந்து உங்களுக்கு காட்டுற கிஃப்ட். ஆனா இன்னொரு பெரிய கிஃப்ட் இதுக்கப்புறம் வரப்போகுது எனக்கு. கரெக்டா? ஆமாவா? அது கோல்டு வரும். அது எங்களோட ஆனிவர்சரி பிளஸ் என்னோட பர்த்டேவும் சேர்ந்து வர்றதுனால உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். நீ முதல்ல அதை காட்டு. நீ சொல்லு. எனக்கு ஒரு மோந்திரம். என்ன நான் என்ன வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேனா? இல்ல, கோல்டுன்னா கோல்டு தான் கிஃப்ட். நீ வந்து சம்பாதிக்கிற, நீ கோல்டு கிஃப்ட் கொடுப்ப. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது சின்னதா கேட்கணும். சரி, சின்னதாவா கேக்குறேன். செருப்பு, ஷூ. சரி, வாங்கி தரேன். ஓகே, கிட்ட காட்டுங்க வா. எப்படி இருக்கே வாட்ச்? சூப்பரா இருக்கு, இது நல்லா இருந்தது, அதனால தான் நானே ஓகே அப்படின்ட்டேன். 10,000 rupees இது. ஆமா, இது வந்து என்ன சொல்றது, டைட்டன் வாட்ச். இது நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, என்கிட்ட நிறைய கலர்ஸ் வாட்ச்லயுமே வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அந்த மாதிரி ப்ளூ கலருக்கு இருப்பேன். அப்புறம் ரேடோல வந்து கிரீன் கலர்ல வச்சிருக்கேன் டயல் வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து டைட்டன் ராகால வந்து ஒயிட் பேர்ல் கிறிஸ்டல் அந்த மாதிரி வச்சிருக்கேன். அதே மாதிரி டைட்டன் ராகால இன்னொன்னு இருக்கு, லைட் பிங்க் வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை மட்டும் இப்போ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வாட்ச் கலெக்ஷன்ஸும் நான் நிறைய வச்சிருக்கேன், எல்லாமே ஆல் பிராண்டட் வாட்சஸ் தான். இது என்னோட இது என்ன சொல்றது, லாவெண்டர் கலர்ல, லாவெண்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அதனால சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். இதுவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஆக்சுவலா வந்து எவ்வளவுதான் இது பண்ணாலும் இது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சது. சொல்றது மோஸ்ட் ஆஃப் இது ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு மேட்ச் ஆகும், அதனால இதை வியர் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது நிறைய ட்ரெஸ்ஸுக்கு வேர் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து வச்சிருக்கேன், அதுமே டைட்டன் ராகா, அந்த பேர்ல் அண்ட் கிறிஸ்டல் வச்ச மாதிரி இருக்கும், ரெகுலரா கட்டுவேன் அது. அந்த மாதிரி இதெல்லாம் தான் இந்த இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது. இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது இதுதான். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பர்த்டே ஷாப்பிங் வந்து எண்ட் இல்லாம போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்கிட்டு பர்த்டே கேக் வெட்டுறது அதெல்லாம் தான் இனிமேல் வரும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ், நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு போகும். இது கிறிஸ்மஸ் வந்துட்டாலே எங்க வீட்டுல இப்ப ஃபங்க்ஷன் வந்த கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்பத்துல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் வீடா தான் மாறிடும், ஜெகஜோதியா.
மெகந்தி போடலான்னு பார்த்தேன். மெகந்தி போட்டா இப்ப அதுக்குள்ள போயிடுமான்னு எனக்கு தெரியல. திருப்பி மெகந்தி போடணும். அதனால அந்த வேலை வச்சுக்காத. அதனால சரி வேணாம் அப்படின்னு நீ உன்னோடதுல வச்சுக்கோ. அதான் கோன் வச்சுதான் வைக்க போறேன். சின்னதா தான் இது வச்சுக்கோ. ஃபுல்லா கை ஃபுல்லா கிரிக்கிடாத. கை ஃபுல்லா கிரிக்கல, சும்மா இங்க ஒரு ரவுண்ட் இங்க கோன் வச்சு. ஆனா உனக்கு ஆல்மோஸ்ட் 10-15 நாள். எத்தனை நாள் இருக்கும் அது? 10 நாள் இருக்கும். அப்புறம் என்ன ஓடு. அதான் இப்ப கோன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சுக்கலாமான்னு தான் யோசிச்சுன்னு இருக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டாங்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.